ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற வழியில் செஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த செஸ்ட்டில் இருக்கிற மற்ற திங்ஸை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற திங்ஸை அள்ளி போட்டுக்கிட்டேன். மற்றத்தையும் நம்ம இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அதை எடுக்கிறதுக்கே. ஆனால் நான் கட் பண்ணாமலே காட்டிருப்பேன். இது மட்டும் அந்த போட்டு, ஜாம்பி மீட்டு 20, ஏரோ, அம்பு, சிலந்தி வலை எல்லாம் இருந்திருக்கு. கோதுமை கூட இருந்துச்சு. அதில் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் இன்னும் ரொம்ப நேரம் ஆகுதே, லேட் ஆகிருமோன்னு சொல்லிட்டு பாதி கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கடுத்து நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம செஸ்ட்டு மட்டும் எதுக்கு விடணும்னு சொல்லிட்டு செஸ்ட்டையும் வெட்டி உடச்சிக்கலான்னு சொல்லிட்டு செஸ்ட்டையும் உடச்சிட்டேன். செஸ்ட்டு உடச்சிட்டு பக்கத்துலேயே தண்ணி இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கிராஃபிங் டேபிள் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கிராஃபிங் டேபிள் செய்யலான்னு சொல்லிட்டு கிராஃபிங் டேபிளும் ஒன்று செஞ்சுக்கிட்டேன். கோல்டை தூக்கி கீழே போட்டுட்டு கிராஃபிங் டேபிள் வாங்கிட்டேன். சரி, கிராஃபிங் டேபிள் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டு திருப்பி கோல்டு எடுத்துட்டேன். ஆனால் இந்த கிராஃபிங் டேபிளை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தண்ணி நல்லா இருக்கா இல்லை இந்த பக்கத்துலேயே வீடு கட்டிக்கலாமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே தண்ணி ஒரு மாதிரி இருந்ததுனால நான் இந்த இடம் வேணான்னு சொல்லிட்டு மொட்டை வெயில் சரி மைனிங் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மைன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக மைன் பண்ணிட்ட பிறகு நம்ம வச்சுருந்தல்ல அந்த சுகர் கேனை கீழே போட்டுட்டு நம்ம இது எடுத்துக்கிட்டோம். கொஞ்ச நேரம் நம்ம ஓடி கோல்டு இந்த இதெல்லாம் கையில் எடுத்துருப்போம். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரம்பத்தை நான் கீழே போட்டிருப்பேன் பாருங்களேன். கீழே போட்டுட்டு சரி ஏதோ கை தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அங்கே பக்கத்துலேயே சுகர் கேன் இருந்துச்சு. அந்த சுகர் கேன்கிட்ட போனேன். அந்த சுகர் கேனை வெட்டி எடுத்துக்கிட்டேன். சுகர் கேன் எல்லாம் 3 இருந்துச்சு. அதனால சுகர் கேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருந்தேன். சுகர் கேன் மொத்தத்தையும் எடுத்துட்டேன். அதுக்கடுத்து நம்ம ஓடி போய்ட்டு அங்கே மூங்கில் வச்சுருந்தோமே அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். இந்த மூங்கில் ஓடி போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தண்ணியிலேருந்து நீச்சல் வச்சு அந்த மூங்கில்கிட்ட ஸ்பீடாக ஓடினேன். ஸ்பீடாக ஓடும் போது நம்ம அந்த மூங்கில் எடுத்துகிட்டு எங்கே வீடு கட்டலான்னு சொல்லிட்டு யோசிக்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த மூங்கில் எடுத்துகிட்டு ஏதாச்சும் நல்ல இடமா பார்க்கணும் வீடுக்குன்னு. எங்கள் ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, ஆடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பெட்டு செய்யலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அப்போ தான் ஆடு குட்டி வச்சுருந்தனால அது உயிரோடு விட்டுட்டு போனேன். அப்படியே கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஆடு. அந்த ஆடை பார்த்துட்டு உள்ளே இருக்கிற ஆடாக இருக்குமோன்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் பார்த்துருந்தேன். எனக்கே தெரியல, நான் தொபகடின்னு கீழே விழுந்தேன். கீழே வந்து பார்த்தா கோல், சில்வரு எல்லாம் இருந்துச்சு. சரி நம்ம அப்புறம் இந்த இடத்த பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கோல் டைமண்ட்லாம் இருக்கான்னு பார்க்கலான்னு போனால் உள்ளே ஃபுல்லாக தண்ணி தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து தண்ணி தான் தெரிஞ்சிச்சு. சரி மேலே போயிடலான்னு சொல்லிட்டு எகிரி குச்சி மேலே போயிட்டேன். மேலே போகும்போது தான் இந்த இடத்துல இதுக்கு பக்கத்துலேயே வீடு கட்டிக்கலாமே, சரி இந்த இடத்துல வீடு கட்டிக்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துமே ஓகேன்னு சொல்லிட்டேன். சரி நம்மக்கிட்ட பிளாக் இருந்துச்சு, அந்த பிளாக்கை வச்சு கட்டிக்கலான்னு சொல்லிட்டு 26 பிளாக் எடுத்து வச்சுக்கிட்டு அது நம்மக்கிட்ட 26 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதான் 26 தான் இருந்துச்சு கைஸ். ஜம்ப் பண்ணி போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் நான் எண்ணலான்னு சொல்லிட்டு எண்ணுறதே விட்டுட்டேன். வேணாம் நம்ம எதுக்கு எண்ணுறோம், அப்படியே பக்கத்தில் பார்த்து கட்டிக்கலான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு பிளாக்கை போட்டேன். சரி கடைசி வரைக்கும் உடச்சிடலான்னு சொல்லிட்டு உடச்சிட்டேன். ஆனால் அதுக்கடுத்து ஏதோ பக் ஆயிடுச்சு. சரி பக்கு தானே சொல்லிட்டு திருப்பி மைண்ட் பண்ணால் அங்கேயே இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் காணாம போயிடுச்சு. அது மைண்ட் பண்ணிடலாமா வேணாமான்னு யோசிச்சேன். ஆனால் மைண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த பிளாக்கை நான் எடுக்கவே இல்லையா. அந்த பிளாக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்துட்டு கரெக்டாக அதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்து கரெக்டாக சூரியனை பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே கரெக்டாக ஜப்பாங்க மாதிரி கரெக்டாக குதிச்சு போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து அந்த சைட்லேருந்து எங்கள் சைடு எடுத்துட்டு வர முடியுமான்னு பார்த்தா வந்துச்சு. சரி போடலான்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருந்தேன். அப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுட்டேன் தவறி மேலே. சரி அதை மைண்ட் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணி எடுத்துட்ட பிறகு அங்கே இது போட்டுட்டு கீழே எகிரி வச்சிடலாம், ஹெல்த்லாம் குறையாது, ஆல்ரெடி ஹெல்த்து கம்மியாக தான் இருந்துச்சு நமக்கு. சரி இந்த சைட்லாம் போட்டுடலான்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு கேப் விட்டுட்டேன். நான் போட்டுக்கிட்டே போயிருந்தேன். ஒரு மாடு அடிச்சிட்டேன் தெரியாமல். சரி போட்டுடலான்னு சொல்லிட்டு ஏதோ செக்ஷனுக்குள்ளெல்லாம் எதுலேயோ போய் விட்டேன் மாடு அடிச்சதில். சரி வெளில வந்து திருப்பி ரீ கேம்னு போட்டுட்டு திருப்பி தலையை திருப்பி அடிச்சு போட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியாக ஒன்று தான் இருந்துச்சு போல், நான் பார்க்கவே இல்லை. தூக்கி ஜம்ப் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு எகிரி குச்சி போட்டு திருப்பி எகிரி குச்சி போட பண்ணேன், வரல. சரி மரத்தை மைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை மைண்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு 4 மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிராஃபிங் டேபிளை தூக்கி அந்த மூலியாக போட்டுட்டு
ஆக்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஆக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஆக்ஸ் இருக்கான்னு பார்த்தேன். ஆனால் நமக்கு தேவையானது அந்த மரத்துண்டுனால அந்த மரத்துண்டு வாங்கிக்கிட்டு இந்த இடத்த ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை இந்த லைட்டாக இதை ரெடி பண்ணிட்டோம் நமக்கு போதுன்னு சொல்லிட்டு ஜம்பாக்குன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துக்கு போட முடியுமான்னு சொல்லிட்டு லைட்டாக முன்னாடி போனேன். அதுக்கு இதை போயிட்டு கீழே வந்து ஹார்ட்டு காலசி குறைஞ்சிச்சு. சரி போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே போயிருந்தேன். போட்டுட்டு என்னடா பின்னாடி எடுக்குதுன்னு பார்த்தா இது சரி இது போட்டுடலாம். ஆனால் கடைசியில் பிளாக் தின்னுச்சு. இங்கே வேஸ்ட்டாக போட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த வேஸ்ட்டு பிளாக்கே நம்ம விடுவோமா அதை எடுத்துகிட்டு மேலே போட்டுட்டேன். அதாவது நம்மக்கிட்ட ஆக்ஸ் இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி நம்மக்கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணேன். ஃபுட்டு வாங்கிக்கிட்டேன் கொஞ்சோண்டு. சரி நம்மக்கிட்ட ஆக்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டிக்கு வாங்கிக்கிட்டு இதில் காட்டுன்னு நினச்சா காட்டலை. சரி விடுங்க நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு திருப்பி வெளில வந்து திருப்பி நம்ம செஸ்ட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு சரி சாரி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டு நம்ம சாதா வாங்க வேணாம் நல்ல ஸ்ட்ராங்கான பிக்காக்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான பிக்காக்ஸ் வாங்கிட்டேன். சரி நம்ம உட்டை தானே கட்ட போகிறோம் எதுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு சாதா பிக்காக்ஸ் நல்ல பிக்காக்ஸை தான் வாங்கிக்கிட்டேன். சரி எல்லா மரத்தையும் மைண்ட் பண்ணிட்டேன். ஆனால் நம்மக்கிட்ட ஏரியா ஃபுல்லாக இருந்தது. அதனால் பெட்டை தூக்கி கீழே போட்டுட்டு நமக்கு வரும்போது செஸ்ட்லேயே பிளாக் கலர் பெட்டு கிடச்சிருக்கோம். அதுதான் இது காய்ஸ். அதுக்கடுத்து நம்மக்கிட்ட செஸ்ட்டு இருந்துச்சு. அந்த செஸ்ட்டை தூக்கி இந்த இடத்துல போட்டுக்கலான்னு சொல்லிட்டு செஸ்ட்டை போட்டுட்டு அதில் தூக்கி காலைசி திங்ஸை போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம பெட்டில் தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவேன். தூங்கி காலைல ஏஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆகுன்னு நினச்சா சீக்கிரமாகவே ஏஞ்சிக்கிட்டேன். சரி ஸ்பீடாக போகலான்னு சொல்லிட்டு மொத்த பிளாக்கையும் எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்குள்ளே நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் உடச்சிடலாம் தரையில் நம்ம வேறு பிளாக் போடலாம் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணினே இருந்தேன். மைண்ட் பண்ண நம்ம தப்பான ஏரியாக்கெல்லாம் போய் மைண்ட் பண்ணியிருந்தோம் கைஸ். அதுக்கடுத்து கரெக்டான ஏரியாவுக்கு வந்து அது மட்டும் காட்டிருக்க மாட்டேன் கட் பண்ணிருப்பேன் அது மட்டும். சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல மைண்ட் பண்ணிகிட்டே போகலான்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணினே இருந்தேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மைண்ட் பண்ணுறதுக்கு. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியை போட்டு தெரியாமல் ஜம்ப் பண்ணி போட்டுட்டு அதுக்கடுத்து திருப்பி மைண்ட் பண்ணினே இருந்தேன். நான் பண்ணது ஒரு தப்பு கைஸ். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன் இருங்க சொல்கிறேன். அதுக்கடுத்து நான் இந்த சைடில் உடைக்கலான்னு சொல்லிட்டு உடச்சிருந்தேன். முன்னாடியே ஒரு பலியாடு சுற்றி இருந்துச்சு. ஆனால் அது அடிக்கணும்னு எனக்கு தோணலை அப்போ. ஏன்னா சாப்பாடெலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன் நான். டப்புன்னு தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி நம்ம மைனிங் பண்ணிடலாம் அந்த ஒட்டு வரைக்கும் மைண்ட் பண்ணுறோம் சரின்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணிக்கினே இருந்தாங்க. நான் அதுக்கு மேலே மைண்ட் பண்ண முடியாது. இந்த 2 இடத்துல மைண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்தையே மைண்ட் பண்ணியிருந்தேன். மைண்ட் பண்ணும்போது முன்னாடி மாடு. சரி விட்டுறலாம் நமக்கு தான் ஃபுல்லாக இருக்குதே சாப்பாடுன்னு நினச்சிட்டேன். ஹார்ட்டு ஃபுல்லாக இருக்குதே நம்ம எதுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் மைண்ட் பண்ணினே இருந்தாங்க. மைண்ட் பண்ணால் நமக்கு பிளாக்ஸ் தான் கிடச்சிச்சு. அதுக்கடுத்து நம்ம கீழே தரைக்கு ஒரு அழகான பிக்சர் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்மக்கிட்ட 27 பிளாக் இருந்துச்சு. அந்த பிளாக் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இந்த 14 பிளாக் வச்சுருந்தோமா அதில் எடுத்து இந்த ஒட்டில் போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த ஒட்டில் போட்டோம். இங்கே தான் ட்விஸ்ட்டு கீழே ஓட்டையை போட்டு விட்டேன் தெரியாமல். சரி போட்டுடலான்னு சொல்லிட்டு போடும்போது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு மாடு சுற்றி இருந்துச்சு. அது அந்த குழிகள் ஊந்தி எஸ்கேப் ஆயிடுச்சு திருப்பி. சரி நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த 27 பிளாக் வச்சுருந்ததை மைண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த சாண்டு பிளாக்லாம் எடுத்துடலான்னு மண்ணு பிளாக்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். சரி நம்மக்கிட்ட விட்டு தீந்துருமான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. சரி நம்மக்கிட்ட ஆக்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தேர்னா ஆக்ஸ் இல்லை நம்மக்கிட்ட. சரி போகலாம் அங்கிட்ட போய் ஆக்ஸ் எடுத்துன்னு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆக்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஆக்ஸ் இருக்குமான்னு பார்த்தா இதில் இருந்துச்சு. சரி டப்புன்னு போட்டுக்கிட்டு ஆக்ஸ் எடுத்துக்கிட்டு டப்புன்னு ஓடி போயிட்டு மரத்தை சங்குன்னு வெட்டிக்கிட்டே இருந்தேன். மேலெல்லாம் வச்சிக்கினே போனேன். ஒரு பிளாக் கீழே விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு எட்டாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்கு கீழே இருந்தது பிளாக் அப்படியே விட்டுட்டு அப்படியே மைண்ட் பண்ணினே இருந்தேன். ஒரே ஒரு பிளாக் மட்டும் அங்கே மாட்டிக்கு மேலே இருந்துச்சு. சரி அதை வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சு எடுத்துட்டேன். கீழே ஒரு பிளாக் வச்சுருந்தால அந்த பிளாக்கை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த மரத்தை உடைக்க போனேன். பக்கத்தில் பார்த்தா அநியாயம் ஆடை நான் தாண்டா கொள்வேன்னு சொல்லிட்டு நான் என் ஏரியாக்குள்ளே வந்து என் ஆட்டியா கொள்றேன்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன் அவனை. நான் கொண்டாதான்டா அந்த ஆடெல்லாம் கொள்ளணும்னு சொல்லிட்டு இன்னொரு மரத்தை வெட்டிக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு மரத்தை வெட்டிட்டேன். மரத்தை வெட்டினே இருக்கும்போது அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜெரி செடி இருந்திருக்கும். சரி நம்ம அது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டிக்கிட்டே இருந்துட்டு பக்கத்தில் இருக்க மரத்தை வெட்டலாமான்னு பார்த்தேன். வேணான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே இதை திங்ஸ் வச்சிடலாம் ஏதாச்சும் இருக்கான்னு நமக்கு இது பார்த்தேன். நம்ம தெரியாமல் அதுக்குள்ளே போயிட்டோம். சரின்னு சொல்லிட்டு இதில்
ஆக்ஸ் இதெல்லாம் பார்த்துருந்தேன் கோல்டில். ஆனால் நம்மக்கிட்ட 2 கோல்டு தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பிளாக் 20 பிளாக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஹுட்டு பிளாக்குன்னு சொல்லிட்டு மொத்த ஹுட்டு பிளாக்கையும் வாங்கிக்கிட்டேன். இது 26 நமக்கு கிடச்சிச்சு. அதுக்கடுத்து நம்ம 26 போட்டுடலான்னு சொல்லிட்டு 26 எடுத்துன்னு போய் இந்த மூலையாக போட்டுட்ருப்பேன். அது அழகாக தாரிக்கு அழகு காட்டுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்பீடாக முடிச்சிக்கினே இருந்தேன். அதில் உள்ளே ஒரு மரத்தை மாட்டிச்சு. அதுக்கடுத்து அந்த மரத்தை உள்ளே போட்டுட்டு அதுக்கடுத்து தான் எனக்கு ட்விஸ்ட்டு கைஸ். ஆனால் நம்ம அந்த இடத்துல போட்டோம்ல, அந்த இடத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒட்டிலே போட்டிருந்தேன் கைஸ். நான் மைண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணியிருந்தேன். பேம்பு கையில் எடுத்துக்கிட்டு மைண்ட் பண்ணியிருந்தேன், சுகர் கேன் எடுத்துகிட்டு. சரி மைண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணினே இருந்தேன். நம்ம மைண்ட் பண்ணின அந்த ஒட்டு வரைக்கும் போயிடலான்னு சொல்லிட்டு ஒட்டுக்கு மைண்ட் பண்ணி போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை, ஏன் அந்த இதெல்லாம் திங்ஸ்லாம் இருக்குது, செஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள், அது கீழே தோண்டி பார்க்கலான்னு பார்த்தா அதிசயமாக அந்த இடத்துல தொங்குறாங்க. சரி தொங்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தானே தொங்குவாங்கன்னு சொல்லிட்டு கீழெல்லாம் பிளாக் போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த பிளாக் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளாக்கை போட்டுட்டு சைட்லலாம் போடணும். நம்ம அந்த சைடில் போடக்கூடாதுன்னு நினச்சேன். எனக்கே வீண் வம்பா அங்கே போட வேண்டிய அவசியமாக இருந்துச்சு. ஆனால் நான் அந்த ஒட்டில் மட்டும் போடாமல் இந்த ஒட்டில் மட்டும் போட்டேங்க. சரி நம்ம போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த அந்த ஒட்டு எல்லாத்துக்கும் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம இதோட வீடியோவை முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பெட்டு கீழே எடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு 2 அடி தோண்டிக்கிட்டேன் கைஸ், 2 பிளாக்கு. அதுக்கடுத்து 2 பிளாக்கை தோண்டிக்கிட்டு அதுக்கடுத்து பெட்டு அந்த இடத்துல வந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.